இட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி தான் வந்து பேச போறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு மோட்டிவேஷன் நோக்கத்தோட தான் இந்த வீடியோ நான் வந்து எடுக்க போறேன். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு தோழியின் கதை, சரிங்களா? இப்ப வந்து இந்த மாதிரி தோழிகளோட கதைகள் எல்லாம் வந்து பேச போறோம். நிறைய பேருக்கு அது லைஃப் சேஞ்சிங் மூமெண்டாவும் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும். சோ எப்பவுமே நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னு நினைக்க கூடாது. நம்மளை விட நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து நமக்கு மேல இருக்கவங்கள பார்த்து பொறாமை, அதுக்கப்புறம் இவங்கள மாதிரி ஆக முடியல அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு கீழே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்க மறந்துடுறோம். சோ அத பத்தி ஒரு தோழியின் கதை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இதுக்காக தான் வந்து பேச வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது உண்மையாவே என்னோட ஒரு தோழியோட கதைங்க. நானும் என்னோட தோழியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறோம். காலேஜ் படிக்கும் போது நாங்க ஒன்னா படிக்கிறோம். காலேஜ் டைம்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து வந்துடுறேன். அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு. படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அதுக்கப்புறமா அதான் காலேஜ் முடிச்சிட்டோம். அவங்க கனெக்ஷன் எதுவுமே இல்லை, எங்களுக்குள்ள ஒரு கான்டாக்டே இல்லாம இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கும் கல்யாணம் ஆகுது. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் டெல்லி வந்து செட்டில் ஆயிட்டேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த சோசியல் மீடியா மூலமா, அதாவது இந்த மாதிரி யூடியூப் மூலமா என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னை பாக்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல நீ வினிதா தானே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது ஆமா அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஃபேஸ்புக் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஆமான்னு சொல்லி பேசும்போது அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல வந்து பேர் வச்சிருந்தாங்க. என்னால கன்ஃபியூஸ்டா எனக்கு கண்டே பிடிக்க முடியல. அப்ப நான் இன்ஸ்டா ஐடி கொடுத்து நான் பேச சொல்லும் போது அப்பதான் தெரியுது என்னோட ஃப்ரெண்டு. நாங்க க்ளோஸா காலேஜ்ல படிச்ச ஒரு ஆளு. சோ அது அப்படி இருக்குது. சோ நாங்க ரீயூனியன் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு நல்லா பேசுறோம். யூடியூப் சேனல்ல ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது வந்து பெரிய விஷயம் இதுதாங்க. நம்ம மிஸ் பண்ண ஒருத்தவங்களாம் வந்து நமக்கு கண்டுபிடிச்சு நமக்கு கிடைக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் இப்ப இருக்காங்க. சோ இதுல வந்து இந்த தோழியோட ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து நாங்க 2 பேரும் கலன்னு இருப்போங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டைப்புங்க. ஜாலியா எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ஃபன் பண்ணிட்டு காலேஜ் முடிச்சுட்டு நாங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றது, இதெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரியா கலகலப்பா இருந்த ஒரு தோழியின் ஒரு வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பயங்கரமான ஒரு சோகம், அவ்வளவு ஒரு கவலையான ஒரு விஷயங்க. அத கேள்விப்பட்டதுமே எனக்கு வந்து அப்படியே சிலுத்துருச்சு. போன வருஷம் தான் அவங்கள சந்திச்சேன். பட் போன வருஷம் வரைக்கும் அவங்க கஷ்டத்துல இருந்தாங்க, இந்த வருஷம் சந்தோஷத்துல இருக்காங்க. சோ அது என்ன அப்படின்றதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன், சரிங்களா? சோ இந்த மாதிரி கதைகள் உங்கள் லைஃப்ல கதையா பாத்திருக்கலாம், இல்ல நேரடியா ஒருத்தவங்களுக்கு நடந்ததா பாத்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனலா இருக்கும். என்கிட்ட இன்ஸ்டாலயோ இல்ல யூடியூப் கமெண்ட்லயோ கூட நீங்க வந்து எனக்கு சொன்னீங்கன்னா அது 4 பேருக்கு சொல்றது மூலமா அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்காக இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதை சொன்னேன், காலேஜ் படிக்கும் போதே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் சேர்ந்துதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, சரிங்களா? அந்த மாதிரி அந்த தோழி வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிருக்காங்க, என் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அவங்க ஒரு கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷம் 4-5 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாம தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2-3 வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா குழந்தை வந்து இது சனிச்சு அதுக்கப்புறமா பிறந்திருக்கு, சரிங்களா? அந்த பிறந்த குழந்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி இல்லாம, அதுக்கப்புறமா அந்த மூக்கு, அதுக்கப்புறம் வந்து உதடெல்லாம் ஒட்டிரும் இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜ். அப்புறம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா குறைபாடோட வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு நாள் உயிரோட இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்பனாலும் எப்ப வேணாலும் உயிர் போயிரும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லி இருக்கிறாங்க. சோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 10 மாசம் அந்த பிள்ளைய செமந்து பிள்ளைக்காக ஏங்கி திருப்பி ஒரு விஷயம் கிடைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு இதுல இது பண்ணும்போது
ஒரு தாய் தான் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிடுவோம், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த வளர்ந்து வரும் காலங்கள்ல அந்த பிள்ளை அனுபவிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப அந்த பையனுக்கு 10 வயசு இருக்கும், அந்த 10 வயசுக்குமே அவன் குட்டியாதான் இருக்கிறான். அவனால எதுவுமே பண்ண முடியல, அவனால பேச முடியல, அவனுக்கு எதுவுமே புரியல. அதே தாய் தகப்பன் 2 பேரும் தான் வந்து பாத்துக்கிறாங்க. இப்பவும் குழந்தை மாதிரியே தான் தூக்கிட்டு போறாங்க. அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு இது. கடவுள் எதிரிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லாமையோ இல்ல குழந்தைக்கு ஒரு பிரச்சனையாவோ கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. அந்த ஒரு தருணத்துல என்னோட ஃப்ரெண்ட நான் வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே கலங்குறேன். இப்ப நான் பேசும்போது கூட எனக்கு கலங்குது. அவ்வளோ ஒரு வேதனை அந்த புள்ள. அப்படி என்கிட்ட சொல்லிட்டு சொல்லுவோம்ல, ஒரு 10 வருஷம் நம்ம சந்திக்கவே இல்லை, அதுக்கப்புறம் சந்திச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு படப்படப்பா சொல்லும் போது எனக்கு அவ்வளோ வேதனையா இருந்துச்சுங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படி இருக்கிற குழந்தைய நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். பட் இந்த சமுதாயத்துல அந்த பிள்ளை வளர்றதுக்கு எவ்வளவு ஃபேஸ் பண்ணுன்றது நம்ம எனக்கு எல்லாருக்குமே தெரியும். கடவுள் எத்தனையோ பேர் குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுறாங்க, பெத்துட்டு நல்ல பிள்ளைகளை கடல்ல தூக்கி போடுறதும் குப்பையில தூக்கி போடுறதுன்னு போட்டுட்டு போறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குது இந்த கடவுள். இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சோதைகளை கொடுக்குது. அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அதாவது என்னோட தோழி இந்த மாதிரி என்கிட்ட சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க, நான் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதது. அதுக்கப்புறமா செகண்ட் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதுலயுமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை இந்த மாதிரி வளர்ச்சி இல்லைன்ற மாதிரி அபார்ஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்து சர்ஜரி எல்லாமே வந்து பண்ணிருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இவ்வளதையும் கடந்து அவரோட கணவர் இருக்காங்க பாத்தீங்களா, தங்கமான மனிதருங்க. எனக்கு அதை கேட்கும் போதே அவர் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதரா இருப்பாருன்னு. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே அவங்கள வந்து கண்டுக்கிறவே இல்லை. அதாவது அந்த பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பையனை சார்ந்தவங்க அவங்க கண்டுக்காத சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணதுல இருந்து அந்த அந்த குழந்தையும் இப்படி இருக்காங்க, ஒய்ஃபுக்கும் ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் சமாளிச்சு லட்சக்கணக்குல செலவழிச்சு ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காரு பாருங்களேன் அந்த மனிதர். அவரை வந்து உண்மையாவே பாராட்டத்தக்க வேண்டியது. அவன் யாரும் நிக்கிறாங்களான்னு பாரு, சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு, ஒரு நிமிஷம் பாரு. யாரு இல்லையா? சரி போய் உட்காரு. சோ அதை கேட்கும் போது உண்மையாவே அந்த கணவர் எவ்வளவு ஒரு நல்ல மனிதரா இருப்பாரு, நல்ல மனுஷங்களை புரிஞ்சரா இருக்காரு. எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னாங்க அவ்வளவு கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறவங்களா இருக்கிற ஸ்டேஜ்ல தன்னோட மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்னால நிறைய லட்சங்கள் செலவு பண்றாரு. அந்த குழந்தையும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கு, எப்ப வேணாலும் உயிர் போயிருன்ற சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய தவிப்புகள், நிறைய அந்த சொசைட்டில எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட், அதான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சைட் சொந்தக்காரங்க எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணை. அவங்களுக்கா நிறைய பேர் இருக்காங்க, அதாவது அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க குழந்தை குட்டியோட. இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, பட் நல்லா இருக்காங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. பட் இந்த ஒரு குழந்தை இல்ல, குழந்தை இந்த மாதிரி இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் இவ்வளவு முடியாம இருக்குன்னே சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே வந்து அந்த அளவுக்கு இது இல்லாம இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பேம்பர் பண்ணி பாக்குறாரு பாருங்க. தங்கமான மனுஷங்க. எனக்கு கேட்டதுல அது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த மனிதரை பாக்குறதுக்கு. சோ அதுதான். சோ இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சரியாயிடும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த மாசமே, இந்த மாசம் நாங்க சந்திக்கிறோம், அதாவது ஜூன் மந்த் நினைக்கிறேன். அப்ப போன ஜூன்ல வந்து எனக்கு இந்த மாதிரி அபார்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்குது, ஜூன்ல பேசிட்டு இருக்கோம், நீ இதெல்லாம் கவலைப்படாத, எல்லாமே சரியாகும் நான் சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா, அது சொல்றோம். சோ மனசார சொல்லணும், கண்டிப்பா சொல்லுவோம் இல்லையா. அடுத்த மாதமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகி 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஒரு 2-3 மாசம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அழகா வந்து பிறந்திருக்காங்க. ஆண் குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைபாடோட பிறந்த குழந்தை. இவங்க 2 பேரையும் வந்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பும் போது பார்க்கும்போது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறது, விளையாடுறது, இப்படி அணைக்கிறது, சில விஷயங்கள் வந்து பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
ஆனா பாருங்களேன், 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பிறந்திருக்குங்க. பட் நாம பேசினதுக்கு அப்புறம் என்னைய வந்து சொல்லுவாங்க, நீ எனக்கு லக்கி சாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் வந்து என் ஃப்ரெண்டோட லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. பட் ஆனா அந்த மூத்த குழந்தை வந்து என்னைக்குனாலும் அவனுக்கு அடிக்கடி முடியாம போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு 10 வருஷம் வளர்க்கறதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்க. இந்த காலத்துல எல்லாம் நீங்க நிறைய பேரை பாக்குறோம், நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை வளர்க்கறது அந்த பையனை. ஆனா அந்த பையன் வந்து அந்த பையன் இல்லாட்டினாலும் இன்னொரு குழந்தையும் வேணும். அந்த பையனையும் காப்பாற்றணும்ன்றது எண்ணம் தான் இருக்கும் கண்டிப்பா. பட் அது முடியவே முடியாத ஒரு விஷயம். இந்த அன்னப்பிளவுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். இங்க ஃபுல்லாவே இந்த இப்படி ஒட்டி இருக்கும் இல்லையா, அது மாதிரி. அப்புறம் ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மொத்தமாவே வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். அவங்களுக்கு தலையும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதான் சொல்றேன் இல்லையா, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்னைக்குனாலும் இறந்துருவாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன். சோ இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஒரு 15 வருஷம் கஷ்டத்துல, இவ்வளவு கஷ்டத்தை பாருங்களேன். தன்னோட உடம்பும் சரியில்லை, அதுக்கப்புறமா பிள்ளையும் இப்படி சரியில்லைன்ற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு இந்த ஒரு குழந்தை வந்து கிடைச்சிருக்குது. இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அது எனக்கு பெரிய பிளஸ்ஸிங்ஸா இருக்கு. பட் இருந்தாலுமே இன்னும் அந்த மனசுக்குள்ள இருக்குல்ல அந்த பையன், அந்த குழந்தை. அப்ப அந்த பொண்ணு என்ன பேசும்போதெல்லாம் சொல்லும், தம்பிக்கு சரியாயிடாதா அப்படின்ட்டு, தம்பி இப்படி இருக்கானே ஒவ்வொரு தடவையும் கலங்குவாங்க. திடீர்னு முடியாம போயிடும் அவனுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இப்ப வளர்த்துட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது ஆயிட்டா கூட நம்மளோட சொந்த இடத்துல வச்சு சாமி மாதிரி பாக்கணும் அப்படிலாம். அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சோ இதை நான் எதுக்காக இப்ப வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த அந்த பையனும் இருக்கான், அந்த பெண் குழந்தையோட ஆரோக்கியமா இருக்காங்க. பட் அந்த அந்த பையன் வந்து உயிர் என்னைக்குனாலும் போயிடும். இப்ப அந்த மாதிரி ஒரு இது சொன்னா அந்த தாய்க்கு எவ்வளவு வலிக்கும். ஆனா அந்த 15 வருஷமும் அந்த பையனை எவ்வளவு அழகா பாத்துருக்காங்க பாருங்களேன். பொறுமையும் இதுவும் ஒரு குழந்தை மாதிரிதான் இன்ன வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் அது தாய் தகப்பருக்கு மட்டும்தாங்க வரும். அது சரி. அதான் உங்கள்ட்ட நான் எதுக்காக இந்த சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள் நிறைய கஷ்டங்களை கொடுப்பாருங்க. ஆனா நம்ம கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. நான் இந்த பொண்ணை பார்க்கும்போது நான் பண்ணதெல்லாம் என்னடா கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. பட் நான் வந்து அந்த தாய் தகப்பனை வந்து இருந்தோம். பட் இருந்தாலும் இவங்க உண்மையாவே எனக்கு இந்த பாருங்களேன் அப்படியே அடக்கிது, நான் பேச முடியாம. சோ இததான் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பையன் உணவே படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கடவுளுக்கு நன்றி. இல்லைன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கதையும் பார்க்க முடியல. ஒண்ணுமே புரியலைங்க எனக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியல. அந்த மாதிரியான இன்டர்நெட்ல வந்து ஏதாவது பிக்சர் இருந்தா கூட நான் உங்களுக்கு ஆட் பண்றேன், பாருங்க. இப்படிதாங்க இருக்கு மனுஷனோட வாழ்க்கை. சோ இதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம், நான் சொல்றேன் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது எதற்காக, அப்படி எதனால அப்படின்னா வெயிட் லாஸ், ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸ்னாலதான் இது நடந்திருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கண்டிப்பா அடுத்தடுத்து ஷேர் பண்றேன். இப்பவுமே என்னை வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த வெயிட் லாஸ்னால நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனுஷங்களுக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் கொடுத்திருக்கேன். சோ அது நினைக்கும் உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. சோ அதை கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டோரியா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதுதான் இது மனுஷங்களோட லைஃப். இதுதான், எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு போயிருவாங்க. நிறைய விஷயங்கள்ல சார்ந்துதான் இருக்கிறோம் நம்ம. அது வரைக்கும் அன்பை மட்டுமே பகிர்வோம், அன்பை மட்டுமே வந்து கொடுப்போம், எடுப்போம். இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதனால தயவு செய்து போட்டி பொறாமைகள் இல்லாம நன்மையே செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படும் போது, இந்த ரொம்ப நல்ல ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்க. உடல் ரீதியாகவும், குழந்தை பெற்று அந்த ரீதியாகவும் நிறைய அபோர்ஷன் ஆகி எப்பப்பா முடியல இல்லையா. சோ எந்த ஒரு பெண்ணுக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அதுவும் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஒரே விஷயம், காசு பணம் இல்லாம கூட இருந்துடலாம், இது இல்லாம எதுனாலும் இல்லாம இருந்துடலாம். அந்த குழந்தை பாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே சரி பண்ணுன்றது, அந்த மனநிலைமையே வந்து சரி பண்ணும். சோ கடவுள் யாருக்குமே இந்த இதை கொடுக்கவே கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். சோ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான மோட்டிவேஷனான ஏதாவது ஸ்டோரிஸ் இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு ஷேர் பண்றது மூலமா அவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும். அன்னைக்கு நான் சொன்ன
ஒரு ட்ரஸ்டபிளான வார்த்தை இன்னைக்கு அவங்களுக்கு மிராக்கலா மாறி இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் சேஞ்சிங் ஆயிருக்குது. அவங்க வீட்டுல இருக்க எல்லாரோட பிரேயர்ஸ் எல்லாமே சேர்ந்து கூட இருக்கலாம். பட் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வெயிட் லாஸ்ன்றது கூட 15 வருஷம் அந்த குழந்தை இல்லாம போகுதுன்ற டைத்துல கூட இவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு மிராக்கிள். சோ அதனால ஹெல்தியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்மளோட பிடித்த உடை போடுறதுக்கா இருக்கட்டும், உடம்பு நம்ம ஃபிட்டா வச்சுக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய அதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து நான் அதை நான் வெயிட் லாஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் அடுத்து ஒரு வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஸோ இது என்னோட தோழியோட கதை தான். பட் அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. பட் அந்த பையன் மட்டும்தான் எப்பன்ற மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கணுங்க, அவ்வளவுதான். வேற நம்ம கடவுள் தீர்மானத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுதாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்றத மறக்காம எனக்கு சொல்லுங்க. அதன் மூலமா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும். சரிங்களா? இவ்வளவு வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி.